ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம வால்மீகி ராமாயணத்தை முடிச்சுட்டு தத்துவங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றதை பார்த்துட்டே வரும். இதில் மாரீச்சன் ராவணன் சொன்னதை போன ஆடியோவில் பார்த்தோம். அடுத்த வார்த்தையும் அவள் 2 பேருக்குள்ளே தான் மாரீச்சன் தான் பேசுகிறார். அவர் சொல்கிறார், அழிவு நெருங்கிட்ட மனுஷர்கள் நல்ல நண்பர்களின் வசதியான அறிவுரைகளை கேட்டுக்கிறதே கிடையாது. இதுதான் உலக நியதியாக இருக்குன்றார் மாரீச்சன் ராவணன் கிட்ட. அதே மாதிரி லக்ஷ்மணன் கிட்ட சீதை பேசிகிட்டே இருக்கும்பொழுது லக்ஷ்மணன் சீதை கிட்ட சொல்கிறார், கடும் மொழிகளை ஒரு பெண்ணு பேசுகிறான்றது வியப்பான விஷயம் கிடையாது. இது பெண்களின் இயற்கை, உலக அனுபவத்தில் கண்டறியப்பட்ட உண்மை. நெறிமுறைகளை காற்றில் எரிஞ்சு மனசில் ஒரு நிலையில் நிறுத்தாமல் கொடுமையுடன் நடந்து கொண்டு உறவுகளில் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவா பெண்கள் அப்படின்னுட்டு லக்ஷ்மணன் சீதை கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை சீதை ராவணன் கிட்ட சொல்கிறதா வருது. தீய காரியத்தின் பலன் உடனே கண்ணுக்கு தெரியறது கிடையாது. காலத்தினால பழுக்கும் தானியங்கள் போல் தீய காரியமும் கூட ஒரே நேரத்தில் பலனை தந்துடும் அப்படின்னுட்டு சீதை ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தையும் சீதையுடைய வார்த்தை தான். மாற்றான் மனைவியை தின்றவனுக்கு பெரும் கேடுகள் நேரும். மற்ற மனுஷாலில் இகழத்தக்க காரியத்தை எந்த ஒரு மனுஷனுமே செய்யக்கூடாது. மற்றவா தீண்டாத வண்ணம் தான் மனைவியை காப்பாற்றுறது போலவே பிறர் மனைவிகளையும் கூட ஒருத்தன் காப்பாற்ற முனையணும்னு சீதை ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தையும் சீதையினுடையது தான். ஒரு அரசன் எந்த வகையான நெறிமுறைகளை பின்பற்றானோ அவ்வகையான நெறிமுறைகளை தான் மக்களும் பின்பற்றுறாங்க. அதனால தான் நன்மையும் சரி தீமையும் சரி அரசன்கிட்ட நிலை பெற்று அவன்கிட்டேருந்து தான் பரவுறதுன்னு சீதை சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, அழிவு காலத்தை நெருங்கிட்ட மனுஷன் வழி தவறி நடந்துக்கிறான் அப்படின்னுட்டு சீதை ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. மன உறுதி உள்ளவா இதய சோர்வு அடையிறதே கிடையாது. செஞ்சு முடிக்கிறதுக்கு கடினமான காரியங்களை மேற்கொள்ளும் போது கூட மன தளர்ச்சி அடையக்கூடாதுன்னு லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்லி ராமரை தேற்றுறார். ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், கொடுமை நடக்கும்போது கருணை காட்டிட்டு பேசாமல் இருந்தால் பரமசிவனையே கூட உலகம் இகழும் அப்படின்னுட்டு சொல்கிறார். அடுத்த வார்த்தை லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. பாய்ஞ்சு வர தீயை போல் மனுஷனை நெருங்குற துன்பம் திடீர்னு ஒரு நொடியில் மறைஞ்சிடும் தன்மை உடையது. துன்பங்களை சந்திக்காத ஜீவராசி ஒன்று உண்டா? எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிற பூமாதேவி மேலே எரிமலை வெடிக்கிறது. பேரொளி படைச்ச சூரியனும் குளிர் நிலவும் கிரகணத்தினால பீடிக்கப்படுறது. விதியின் வசத்துக்கு யாருமே விளக்கில்லைன்னுட்டு லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் லக்ஷ்மணனுடையது தான். நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சு செய்யப்படாத காரியம் நிலைச்சு நிற்கக்கூடியது இல்லை. ஆனால் அக்காரியத்தின் விளைவோ தவிர்க்க முடியாததாக இருக்குது. பேரறிவாளர்கள் ஒரு காரியத்தின் நன்மை தீமையை ஆராய்ஞ்சு பிறகு தான் அதில் இறங்குவான்னுட்டு லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், விதியின் விளைவை எந்த ஜீவராசியாலையும் விளக்க முடியாது. விதியை மீறக்கூடியவன் யாரும் கிடையாது. சிறந்த வீரர்களானாலும் சரி, அஸ்திர வித்தையில் நிபுணர்களானால் கூட சரி, விதியை வெல்ல முடியாமல் மணலால் கட்டப்பட்ட அணைகள் பெரும் வெள்ளத்தில் கரையிறது போல் கரைஞ்சுறாங்க அப்படின்னுட்டு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். கபந்தன் அப்படின்ற ஒரு அரக்கன் ராமர்கிட்ட சொல்கிறார், மிக கொடிய துன்பத்துக்கு ஆளாயிருக்கவனுக்கு தேவையான உதவி அதே போன்ற துன்பத்தை அனுபவித்த மற்றொருவங்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னுட்டு கபந்தன் ராமர்கிட்ட சொல்கிறார். லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியமே சாதிக்க முடியாது. மிகவும் சக்தி வாய்ந்தது முயற்சி தான். முயற்சியுடைய மனுஷனுக்கு அடையப்பட முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அடுத்த வார்த்தை சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறார், பிரிவினாலோ பொருளை இழக்கிறதுனாலையோ ஆபத்தில் சிக்கிறதுனாலையோ உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படுறதுனாலையோ உண்டாகிற மனக்குழப்பத்துக்கு அடிமையாகாமல் அறிவை கொண்டு சரியான வழிமுறையை ஆலோசித்து செய்கிறவன் மனத்தளர்ச்சி அடையாமல் இருக்கான். பிரச்சனை ஏற்படும் போது மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுத்து சோகத்தில் ஆழ்ந்துடுறவன் அதில் சுமை ஏற்றப்பட்ட ஓடம் தண்ணீரில் மூழ்கிறது போல் துயரத்தில் மூழ்கி அழிவடைகிறான். சோகத்துலேருந்து விடுபடாத அவளுக்கு மன நிம்மதின்றது கிடையாது. அவளுக்கு இயல்பாக உள்ள பலமும் குன்றி போய்டுறது. மிஞ்சிய சோகத்தினால ஒருத்தன் மரணத்தை கூட தழுவ நேரிடும் அப்படின்னுட்டு சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறார். இந்த தத்துவங்களுடைய தொகுப்பை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.